ஸ்ரீமத் பகவத்கீதை தத்துவவிவேஷினி பதிப்பகம் கீதா பிரஸ் கோரக்பூர். எழுதியவர் ஸ்ரீ ஜெயதயாள் கோயந்தகா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. மூன்றாவது அத்தியாயம், கர்மயோகம். இந்த அத்தியாயத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை அவசியம் ஆற்றியே தீர வேண்டும் என்பது பலவித காரணங்களுடன் விளக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அனைவனுடைய வர்ண ஆசிரமங்களுக்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட கடமைகளை எப்படி ஆற்ற வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், செய்யாவிட்டால் என்ன தீமை, செய்வதால் என்ன நன்மை, எந்த கர்மம் பந்தப்படுத்தும், எது முக்தியை அளிக்கும் முதலிய விவரங்கள் நன்கு விளக்கப்படுகின்றன. இவ்விதம் இந்த அத்தியாயத்தில் கர்மயோகம் பற்றிய பல விளக்கங்கள் மற்ற அத்தியாயங்களை காட்டிலும் அதிகமாகவும் விரிவாகவும் கூறப்படுகின்றன. மற்ற விஷயங்கள் மிக குறைவாகவும் சுருக்கமாகவும் கூறப்படுகின்றன. ஆகவே இந்த அத்தியாயத்தின் பெயர் கர்மயோகம் ஆகும். அத்தியாயச் சுருக்கம். பகவானுடைய கருத்தை சரிவர புரிந்து கொள்ளாத காரணத்தால் ஸ்லோகம் 1 மற்றும் 2 அர்ஜுனன் பகவானிடம், எனக்கு ஒரே முடிவாக நன்மைக்கான சாதனையை கூறுங்கள் என்று குறை காண்பது போல் கேட்கிறார். 3வது ஸ்லோகத்தில் அதற்கு விடையாக பகவான் 2 நிஷ்டைகளை கூறுகிறார். 4வது ஸ்லோகத்தில் எந்த நிஷ்டையிலும் கர்மத்தை செய்யாமல் விடக்கூடாது என்று உறுதி செய்கிறார். 5ல் கணநேரம் கூட ஒருவன் ஏதாவது செயல் புரியாமல் இருக்க முடியாது என்று கூறி 6வது ஸ்லோகத்தில் வெளி பார்வைக்கு புலன்களை அடக்கியதாக பாசாங்கு செய்து போகங்களை நினைத்து கொண்டிருப்பவன் கபட வேஷதாரி ஆவான் என்று கூறி 7வது ஸ்லோகத்தில் மனம் மற்றும் புலன்களை அடக்கி புலன்களின் ருச்சியை அகற்றி கடமைகளை ஆற்றுபவனுடைய பெருமையையும் பேசுகிறார். 8 மற்றும் 9வது ஸ்லோகங்களில் கர்மங்களை செய்யாமல் விடுவதை காட்டிலும் அவற்றை செய்வதே மேல் என்று கூறி செயல் புரியாமல் அன்றாட வாழ்க்கையை நடைபெறாது. ஆகவே சுயநலம் பாராட்டாமல் விதிக்கப்பட்ட கடமைகளை பற்றின்றி ஆற்ற வேண்டும் என்று ஆணையிடுகிறார். 10 முதல் 12வது ஸ்லோகங்கள் வரை பிரஜாபதியின் ஆணையாகையால் கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று கூறி 13வது ஸ்லோகத்தில் யக்ஞங்களின் மிகுந்ததை உண்பதால் பாவங்கள் விலகும் என்றும் யக்ஞம் செய்யாதவன் பாவி ஆவான் என்றும் கூறுகிறார். 14 மற்றும் 15வது ஸ்லோகங்களில் படைப்புச் சக்கரத்தை வர்ணித்து எங்கும் நிறைந்துள்ள பகவான் யக்ஞம் என்ற சாதனையில் நிலையாக இருக்கிறார் என்று காட்டுகிறார். 16வது ஸ்லோகத்தில் அந்த படைப்புச் சக்கரத்தை மீறுபவனை நிந்திக்கிறார். 17 மற்றும் 18வது ஸ்லோகத்தில் ஆத்ம ஞானி ஆற்ற வேண்டிய கடமை ஒன்றும் இல்லை. கடமையை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு பயன் ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார். 19வது ஸ்லோகத்தில் மேலே சொன்ன காரணங்களால் கடமைகளை ஆற்றத்தான் வேண்டும் என்றும் நிஷ்காம கர்மத்தின் பயன் பரமாத்மாவை அடைவதே என்றும் சொல்லி அர்ஜுனனிடம் பற்றற்று கடமையை ஆற்றுவாயாக என்று ஆணையிடுகிறார். 20வது ஸ்லோகத்தில் ஜனகர் முதலானோர் கடமைகளை ஆற்றியே சித்தி பெற்றனர் என்று சான்று காட்டி, அதுபோல உலக நன்மைக்காகவும் கடமைகளை ஆற்றுவது அவசியம் என்று கூறி அது பயனுள்ளதுதான் என்றும் கூறுகிறார். 21வது ஸ்லோகத்தில் சான்றோர்களின் நடத்தை, உபதேசங்கள் இவற்றையே மக்கள் பின்பற்றுகின்றனர் என்று கூறி 22 முதல் 24வது ஸ்லோகங்களில் பகவான் தம்மையே எடுத்துக்காட்டாக கூறி கர்மம் செய்வதால் லாபமும் செய்யாவிட்டால் நஷ்டமும் விளையும் என்று கூறுகிறார். 25 மற்றும் 26வது ஸ்லோகங்களில் ஞானியும் கூட உலகிற்கு எடுத்துக்காட்டாக தாமும் கடமைகளை ஆற்றி
பிறரையும் ஆற்றச் செய்ய வேண்டும் என்கிறார். 27 மற்றும் 28வது ஸ்லோகங்களில் கர்மத்தில் ஈடுபட்ட மக்கள் கூட்டத்தை காட்டிலும் சாங்கிய யோகி வித்தியாசமானவன் என்று கூறுகிறார். 29வது ஸ்லோகத்தில் ஞானி சாதாரண மனிதர்களின் ஸ்ரத்தையை குறைக்க கூடாது என்று கூறுகிறார். 30வது ஸ்லோகத்தில் ஆசை, மமகாரம், வருத்தம் இவையன்றி பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறோம் என்ற மனத்துடன் யுத்தம் செய்வாயாக என்று ஆணையிட்டு 31வது ஸ்லோகத்தில் இந்த சித்தாந்தத்தின்படி நடப்பதில் ஸ்ரத்தையுடையவன் முக்தி அடைவான் என்றும் 32வது ஸ்லோகத்தில் அவ்வாறு செய்யாமல் அதில் குற்றம் காண்பவன் வீழ்ச்சி அடைவான் என்றும் கூறுகிறார். 33வது ஸ்லோகத்தில் இயல்புக்கு ஏற்றவாறு கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது என்றும் 34வது ஸ்லோகத்தில் அவற்றில் விருப்பு வெறுப்பற்று இருக்க வேண்டும் என்றும் 35வது ஸ்லோகத்தில் பிறர் தர்மத்தை கைக்கொள்வதை காட்டிலும் ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதுதான் சிறந்தது, பிறர் தர்மம் பயத்தை தரும் என்றும் கூறுகிறார். 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் மனிதன் எதனால் பலவந்தமாக பாவம் செய்ய தூண்டப்படுகிறான் என்று கேட்கிறார். 37வது ஸ்லோகத்தில் காமம் என்ற எதிரிதான் எல்லா பாவச் செயல்களுக்கும் காரணம் என்று பதிலுரைத்து 38 முதல் 41வது ஸ்லோகங்கள் வரை அந்த காமம் நெருப்பை போல அனுபவித்து தணிக்க முடியாதது, ஞானத்தை மறைப்பது, அது பெரும் பகைவன் என்று விளக்கி காமத்தின் இருப்பிடங்களை சொல்லி புலன்களை அடக்கி அவற்றை அழிக்க வேண்டும் என்கிறார். 42இல் புலன்கள், மனம், புத்தி இவற்றை காட்டிலும் ஆத்மா மிகச் சிறந்தது என்று கூறி 43இல் புத்தியினால் மனதை அடக்கி காமத்தை அழிக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அத்தியாயத்தை முடிக்கிறார். முன் அத்தியாயத்துடன் இவ்வத்தியாயத்திற்கான பொருத்தம் 2வது அத்தியாயத்தில் பகவான் அசோச்யா அன்வசோச்சஸ்துவம் என்று ஆரம்பித்து தேஹி நித்யமவத் யோயம் என்பது வரை ஆத்ம தத்துவத்தை நிரூபணம் செய்து சாங்கிய யோகம் கூறினார். புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு என்று ஆரம்பித்து ததா யோகமவாப்ஸ்யசி வரை சமபுத்தி என்ற கர்ம யோகத்தை வர்ணித்தார். அடுத்து 54வது ஸ்லோகத்திலிருந்து அத்தியாய முடிவு வரை அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு விடையாக சமபுத்தியாகிற கர்ம யோகத்தின் மூலம் பகவானை அடைந்துவிட்ட ஸ்தித பிரக்ஞன் என்ற சித்த புருஷனுடைய இலக்கணம், நடத்தை, பெருமைகள் இவற்றை சொன்னார். அப்போது கர்மயோகத்தின் பெருமையை எடுத்துச் சொல்லி 47 மற்றும் 48வது ஸ்லோகங்களில் கர்மயோகத்தின் ஸ்வரூபத்தை கூறி அர்ஜுனனிடம் கர்மயோகத்தில் ஈடுபடு என்று ஆணையிட்டார். 49இல் சமபுத்தியாகிய கர்மயோகத்தை காட்டிலும் பயனில் விருப்பம் கொண்டு கர்மம் செய்வது இழிவானது என்று கூறினார். 50வது ஸ்லோகத்தில் சமபுத்தி உள்ளவனை புகழ்ந்து அர்ஜுனனை கர்ம யோகத்தில் ஈடுபட சொல்லுகிறார். 51வது ஸ்லோகத்தில் சமபுத்தியுடையவன் மிக்குயர் நிலையை அடைவான் என்கிறார். இதை கேட்ட அர்ஜுனன் அவருடைய உண்மையான கருத்தை புரிந்து கொள்ளாமல் புத்தி என்று சொன்னதை ஞானம் என்று தவறாக புரிந்து கொண்டு கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று பகவான் கூறுவதாக நினைக்கிறார். இவ்வாறு பகவான் பணித்தது தெளிவின்றி சற்றே குழப்புவது போல தோன்றுகிறது. ஆகவே எது தமக்கு நன்மை அளிக்கும் என்பதை விளக்க வேண்டுமென அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் கேட்கிறார்.